பேரழகி ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ், தி சென்னை சில்க்ஸ். என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அதுக்கு தான் உன்னோட பெரிய மனசுக்கு என்னோட விஷஸ். பரவாயில்ல, ஒரு விதத்துலமா உன்னை பாராட்டலாம். கூட இருந்தே குழி பறிக்கிற இந்த காலத்துல யூனிட்டுக்கு புதுசா வந்த பொண்ணு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற பாரு, அதுவே பெரிய விஷயமா. நீ கொடுக்கறதா சொன்ன இந்த 5 லட்சம் எனக்கு 5 கோடிக்கு சமம். யாராச்சும் பணம் கொண்டு வருவாங்கன்னு இவர் சொன்ன சூடு ஆடுறதுக்குள்ள நீ பணத்தோட வந்து நிக்கிற கிட்ட வேற அந்த படத்துல இருந்து அவனை தூக்குங்க அப்படி இப்படின்னு வேற பேசி அமைச்சிருக்க. அரசல் புரசல அவன் காதுக்கே போயிடுச்சுன்னா பெரிய ரிஸ்குமா. நீ பிருத்திவி கிட்ட பேசு, அவன் மூடு என்னன்னு தெரிஞ்சுக்குவான். அதோட அவன் பெரிய ஆளா வளைச்சு போட்டிருக்கான். அவனோட நல்லா பழகினா அடுத்தடுத்த பட வாய்ப்பு கிடைக்கும். யோசிச்சுக்க. இப்ப என்ன மாமா பேசுறது? பேசுறதுக்கு நான் உனக்கு சொல்லியா தரணும்? ஏதாவது ஒரு தூண்டில் போடு. அதான் பார்ட்டி வைக்கிறதுக்குன்னே பிறந்தவளாச்சே நீ. பிருத்திவிய டின்னருக்கு கூப்பிடுமா? சரி மாமா, கூப்பிடுறேன். நம்ம படத்தோட ஆடியோ லான்ச் ஆஸ்திரேலியாவுல தானே சொன்னாங்க? ஆமா சார். இப்போ ஏன் இடத்த மாத்துனாங்க? தெரியல சார். நான் உன்னை சொல்லிட்டா இடத்த மாத்துனது கஷ்டமா இருக்குன்னு அவங்க கிட்ட சொல்லிருங்க. சரி சார், சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம். சரி சார். சொல்லுங்க நேத்ரா. ஆட்டோகிராஃப் பெயிண்ட். சார், நான் கயல். 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 கயல் வீடுதான் இது. ஆமாமா. வாங்க சார். You know one thing? சார், ராஜ் கபூர் நர்கிஸா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப அவங்க சப்பாத்தி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. முகமெல்லாம் சப்பாத்தி மாவு. அதே மாதிரி இப்ப கயல் முகமெல்லாம் பெயிண்ட். என்ன சார் ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்துட்டீங்க? எனக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் வந்தோம். வாட் நேத்ரா? ஆமா, என்ன வீட்டுக்குலாம் மேக்கப் போட்டுக்கிட்டு? ஆமா சார், நான் இருக்கிற இடத்த நானே அழகுபடுத்தினாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். நீங்க வெரி நைஸ் யா. ஷோ சார், உங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் சார். வாங்க சார். மேடம், ஃபர்ஸ்ட் டைம் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. வாங்க மேடம். அக்கா, ஒரு 2 சேர் கொடுங்கக்கா. இத வச்சு தான் பெயிண்ட் அடிக்கணுமா? எடுத்துட்டு வரேன். போங்க. அக்கா, சீக்கிரம் எடுத்துட்டு வரேன். கயல், வாழ்க. ஃபீல் ஃப்ரீ. வாழ்க. வாங்க சார். எங்கள் தலைவர். எங்கள் தலைவர். அபாயில். ஹலோ அபாயில். அபாயில். ஹலோ அபாயில். அபாயில். ஹலோ. சார் சார் வேண்டாம் சார். சார் சார் கிண்டல் பண்றியா? கிண்டலா பண்ற? ஹலோ, சட்டை விடுங்க. பிருத்வி சார். டேய், யாரா நீ? கடை ஓபனிங்ல வந்து கலாட்டா பண்றியா? தொலைச்சிரு. ஏதோ ஜாலியா பேசினா என் மேலேயே கை வைப்பீங்களா? நீ மட்டும் பப்ளிக்ல இந்த மாதிரிலாம் கத்துவியா? என்ன கத்துன? உங்களை பத்தி பத்திரிகையில எழுதுனது தான் கத்துனேன். ஏய், தொலைச்சிருவேன். சார், தொலைச்சிட்டீங்களா? எங்க அதையும் பாப்போம். ஏய், சார் 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 விடுங்க சார். விடுங்க சார். நாங்க பாத்துக்கிறோம் சார். சார் விடுங்க சார். யாரை பார்த்து என்ன பேசுற? சார் விடுப்பாரா? அத மட்டும் பாருங்க. சரிம்மா, அந்த படத்துக்கும் அட்வான்ஸ் வாங்கிடலாம். சரிம்மா. இந்த படத்தோட பப்ளிசிட்டில இனிமே தொடர்ச்சியா நமக்கு படம் வரும் மாமா. நம்ம ரேஞ்சே வேற மாதிரி ஆகும். அப்புறம் பாருங்க, இண்டஸ்ட்ரியில என்ன யாரும் அசைச்சுக்கவே முடியாது. இப்பவே நீதானம்மா. உனக்கு ஈக்குவலா யார் இருக்கா?
மாமா நேத்ரா, என்னம்மா? எனக்கு ஒரு ஐடியா. சொல்லுமா. பூஜா அன்னைக்கு நம்ம செலவுல போஸ்டர் அடிச்சு சிட்டி ஃபுல்லா ஒட்டினா என்ன? என்ன 1 லட்சம் செலவாக போகுது. போஸ்டர்ல நான் மட்டும் இருக்கிற மாதிரி அடிச்சிடலாமா? ப்ரொடியூசர் பிருத்திவி ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்கம்மா? அதெல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. தனி போஸ்டர் அடிச்சிடலாம். ஏன் ரசிகர்கள் படத்தை வாழ்த்துற மாதிரி இருக்கட்டும். லேடிஸ் ஃபர்ஸ்ட், ஓகே. நேத்ரா வாங்க. या देवी सर्वभूतेश लक्ष्मी रूपेण संस्थिता கயல் வாங்க. या देवी सर्वभूतेश அட வாங்க கயல். रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो கம் नमः ஜாயின் வித் us, கம். या देवी सर्वभूतेश विद्या रूपेण संस्थिता नमस्तस्यै नमः கம் ஆன் கயல், கம் ஆன் வாங்க. या देवी सर्वभूतेश दीप रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः கொளுத்துறேண்டி. रूपेण संस्थितां नमस्तस्यै 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 नमो नमः ओम हिरण्यवर्णामरुणं सुवर्णरजस्रजां चित्रां हिरण्मये लक्ष्मीं जातवे अय्यो தீ போச்சிடுது ஏமா கயல் அது தூக்கி போடு முடியல டாக்டர், ஏதாவது பண்ணுங்க. சரியாயிடும். சார் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சார். ஒண்ணும் இல்ல சார், அவ்வளவுதான். ஒண்ணும் இல்ல. கயல். இங்க வலிக்குதா? வலிக்குது. இந்த இடத்துல பெயின் இருக்கா? வலிக்குது. இங்க போதும் டாக்டர், விடுங்க. ஒண்ணு இல்ல சார் பெருசா அடி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நான் என் ஃப்ரெண்ட் லண்டன் டாக்டரை வர வச்சுக்கிறேன். அவரை வச்சு நான் பாத்துக்கிறேன். அவர் வந்து என்ன பண்ண போறாரு? உங்களுக்கு கால்ல மட்டும் தானே அடிபட்டிருக்கு, மத்த உறுப்புகள்லாம் பர்ஃபெக்ட்டா தானே இருக்கு. அவரால தான் டாக்டர் இதை சரி பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல சார். ஜவ்வு லைட்டா கிழிஞ்சிருக்கு. 4 நாள் வீட்ல ரெஸ்ட் எடுத்தாலே போதுமே. ஐயோ முடியாது டாக்டர், எனக்கு அட்மிஷன் போடுங்க. ஏன் சார் அட்மிஷனுக்காக துடிச்சிட்டு இருக்கீங்க? வீட்ல என்ன பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல டாக்டர். அம்மா ஃபாரின் போயிருக்காங்க டாக்டர். அப்ப சரி, இங்க தங்கி ஒரு 4 நாள் ரெஸ்ட் எடுங்க. நர்ஸ், டாக்டர். பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் 10 ml போட்டுருங்க. ஒரு பேண்டேஜ் போட்டுருங்க. சரிங்க ஆ? டாக்டர். டோன்ட் வரி பிருத்திவி, எல்லாம் சரி பண்ணிடலாம். டான்ஸ் ஆடுற கால் டாக்டர் இது. இந்த காலுக்கு 1 கோடி ஃபேன்ஸ் இருக்காங்க. காலுக்கே 1 கோடி ஃபேன்ஸ்னா தமிழ்நாடே தாங்காது. இந்த ரெட் கலர் டேப்லெட்டை நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொடுக்கணும். பிளட் டெஸ்ட் எடுக்கணும். சிஸ்டர் வந்தா கொஞ்சம் மறக்காம ஞாபகப்படுத்துங்க. எக்ஸ்ரே ரிசல்ட் வாங்கி டாக்டர் கிட்ட கொடுக்கணும். அதுக்கப்புறம் சார் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் டாக்டர் சொன்ன எக்ஸசைஸ பண்ணணும். சாருக்கு ஞாபகப்படுத்துங்க. காயப்பட்ட இடத்துல அந்த ஆயின்மெண்ட் எடுத்து அதை அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமா பிசியோதெரபிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா அவங்கள கூட்டிட்டு வந்து சாருக்கு பிசியோதெரபி பண்ணணும். சரிம்மா அண்ணே கொஞ்சம் பக்கத்திலே இருந்து கவனமா பாத்துக்கோங்கண்ணே. பாத்துக்கிறோம். சார் காலையில வந்து உங்களை பாக்குறேன் சார். நான் கிளம்புறேன் சார்.
அம்மா கையல், அண்ணே ஹாஸ்பிட்டல்ல உங்களை தங்க விடாம தம்பி திருப்பி அனுப்பிச்சிட்டாருன்னு உங்களுக்கு ஏதாவது வருத்தமாம்மா?